நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாம் இருந்தவாறு கண்களை மூடி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேளையிலும் கூட உடைய நல்ல பொற்பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, உடைய சமூகம் எங்களுக்கு ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் தருகிறதப்பா. அந்த சமூகத்திலே வந்து உம்மை பார்க்கவும் உம்முடைய வார்த்தையை கேட்கவும் உடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த நல்ல நேரத்திலும் கூட நீங்கள் எங்கள் கூட பேச வேண்டும் என்று செபிக்கிறோம் தகப்பனே. இதை கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய கவலைகள், கேள்விகள், மனதில் இருக்கிற குழப்பங்கள், சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் ஆண்டவரே எல்லாம் மாற வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் நீர் அப்பா ஜீவனுள்ள ஆண்டவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல நாளிலும் கூட நீங்கள் எங்கள் கூட இன்னும் பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அன்பார்ந்த ஜாஷ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவசேன ஜெப ஐக்கியத்தின் சார்பிலே ஜீவ வார்த்தை நேரத்தின் வழியாக உங்களுக்கு அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். நீங்கள் சுகத்தோடும் தேவ பலத்தோடும் இருப்பீர்கள் என்று கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே நம்பிக்கையோடு கூட இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக, வழி நடத்துவாராக. ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கண்டுனை அழைத்தவர் கரம் அதைப்பா, அவர் கைவிடாதிருப்பா. கண்டுனை அழைத்தவர் கரம் அதைப்பா, அவர் கைவிடாதிருப்பா. ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசீர்களை எண்ணிப்பா, எண்ணிப்பா, எண்ணிப்பார், எண்ணிப்பா. ஒன்றாயதை எண்ணிப்பா, காப்பார் உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இவ்வாறாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவர்.
நம்மை அடிக்கிற ஆண்டவர் அல்ல, நம்மை உதாசீனப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல. அவருடைய சுபாவமே காப்பாற்றுகிற தேவன். அவருடைய எண்ணம் எல்லாம் என் பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், என் பிள்ளைகள் சுகத்தோடு வாழ வேண்டும், பலனோடு வாழ வேண்டும். இதுதான் அவருடைய எண்ணம் எல்லாம், அவருடைய ஏக்கம் எல்லாம் அதுதான். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதற்கொண்டு நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் எல்லாரையும் அவர் காப்பாற்றுகிறார். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே வேறு பிரித்து அவனை காப்பாற்றுகிறார். அவன் அதுவரையிலும் அவனுடைய வழிபாடுகள், அவனுடைய நோக்கங்கள், அவனுடைய திட்டங்கள் எல்லாம் வித்தியாசமாக காணப்பட்டது. ஆனால் அவனை பேர் சொல்லி அழைத்து அவனை காப்பாற்றுகிற ஆண்டவராக கூடவே இருந்தார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வளவு அன்புக்குரிய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருடைய அன்புக்கு அளவு சொல்ல முடியாது. அவ்வளவு அன்பு நம்ம மேலே வைத்திருக்கிறார். அதைத்தான் ஒரு பக்தன் இவ்வாறாக பாடுகிறார். அன்பர் அன்பை யாரால் கூறலாம், ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் தேவன். அன்பர் அன்பை யாரால் கூறலாம், ஆச்சரியம் அன்பாகவே இருக்கும் என் நேசர். அன்பின் உயரம் நீளம் அகலம் ஆழம் அளக்க யாரால் கூடும், அன்பின் அகலம் நீளம் அகலம் ஆழம் அளக்க யாரால் கூடும். அன்பின் அம்சம் எழுதி தீர்க்க அன்பர் எங்கித்தான் உண்டு, அன்பர் அன்பை யாரா கூறலாம். அவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. பிரியமானவர்களே, நம்மை காப்பாற்றும்படிக்கு நம்மோடு கூட ஏசப்பா இருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் என்னுடைய மனதிலே வருகின்றது. என்ன சம்பவம்னா, நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 10-11 வயது வேணா இருக்கும். அப்போ என்னுடைய சரீரத்திலே ஒரு வியாதி, அது மரண விளிம்பு வரையிலும் கொண்டு போய்விட்டது. சாப்பிட முடியலை, தண்ணி குடிக்கலை, எதுவுமே குடிக்காம படுத்த படுக்கலையில் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எங்கள் அம்மா என் நாக்கு உணர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு துணியை தண்ணியில் நனைத்து என் நாக்கில் வைத்து கொண்டே இருக்கிறார்கள். என்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும் என்னை சுற்றிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் போயிடும், எப்போ உயிர் போகுமோ அப்படிங்கிற நிலைமை. எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன், எங்கள் அக்கா உண்டு, தங்கச்சியெல்லாம் உண்டு, ஆனால் ஆம்பளை பையன், நான் ஒரே பையன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் அம்மா அழுது கொண்டே தண்ணீரை அந்த துணியில் நனைத்து என் நாக்கிலையும் உதட்டிலையும் வைத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் திடீர்னு எப்படி தான் அந்த பலன் வந்ததோ தெரியல. எங்கள் அம்மாவை பார்த்து எம்மா அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா, ஏன்னா எல்லாரும் வந்து சுற்றி உட்காந்து மரணம் எப்போ வரும், இப்போ வந்துடும், இழுத்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட சூழலை கடைசி நிமிடங்கள். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் என்னை அன்றைக்கு காப்பாற்றினா. எங்கள் அப்பா பழனி பக்கத்தில்
ஒரு ஊரில் வேலைக்காக போயிருந்தாங்க. அவங்களுக்கு தந்தியெல்லாம் கொடுத்தாச்சு. அந்த காலத்தில் தந்தி தான், தந்தியெல்லாம் கொடுத்தாச்சு. உன் பிள்ளை இறக்கும் தருவாயில் இருக்கிறது, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அன்றைக்கு என்னை காப்பாற்றினபடினால தான் ஆண்டவர் இன்றைக்கு என்னை எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தருடைய எண்ணம் எல்லாம், கர்த்தருடைய ஏக்கம் எல்லாம் நம்ம மேலே நினைவாயிருக்கிறா. நீங்கள் எங்கே போனாலும் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறா. நீங்கள் என்ன செய்தாலும் உங்களை நினைக்கிறா. தவறு செய்யும் பொழுது என் பிள்ளை தவறு செய்தேன்னு சொல்லி நினைக்கிறா. நல்ல காரியங்களை செய்யும் பொழுதும் என் பிள்ளை நல்ல காரியத்தை செய்தான் அப்படின்னு சொல்லி அகமகிழுகிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய சுபாவம் முழுவதுமே காப்பாற்றுகிற எண்ணத்தோடு தான் அவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நம்மை காப்பாற்றுகிற எண்ணத்தோடு கூடவே நம்ம கூட இருக்கிறார். அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் போர் சூழுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேலர்களை காப்பாற்றுகிற எண்ணத்தோடு கூட தான் இருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் அதை காப்பாற்றி, அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி, ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அதை காத்து கொள்ளுவேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, உங்களை அவர் காப்பாற்றி, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி, அடிக்கடி வரவு செலவுகளில் எவ்வளவு இறக்கம் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிறார் தெரியுமா? வரவு இன்றைய சூழ்நிலையில் பிழைப்பதற்கு ஏதுவான, தொழில் நடத்துவதற்கு ஏதுவான வரவு செலவுகளை ஆண்டவர் சரியாய் நேர்த்தியாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் என்ன செய்வேன்? காத்து கொள்ளுவேன். இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஆண்டவர், எவ்வளவு ஆணித்தரமாய் சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஒருவரும் சேதப்படுத்தாதபடி. அன்புக்குரியவர்களே, நான் கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது சொன்னாங்க, நீ நடத்த முடியாது அப்படின்னாங்க. உன்னால் இந்த பிளாஸ்டிக் கம்பெனியை நடத்த முடியாது அப்படின்னாங்க. ஆனால் ஆண்டவர் இதுவரையிலும் காப்பாற்றி நடத்தி வருகிறாரே. அதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன்னா அதற்கு தேவையான பொருளாதாரம் என்கிட்ட இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் நடத்தினா. ஆண்டவர் இதுவரையிலும் ஒரு குறைவில்லாமல் நடத்தி வருகிறார். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் காப்பாற்றுகிற ஆண்டவர். நீங்கள் ஒருவேளை இந்த நேரத்தில் கவலையோடு கண்ணீரோடு, என்னை யார் விசாரிப்பார், யார் என்னை தேற்றுவார் என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்களே. ஆனால் ஏசப்பா இன்றைக்கு சொல்லுகிறார், நான் தண்ணீர் பாய்ச்சி, நான் அதை அடிக்கடி அடிக்கடி வந்து தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடி அதை காப்பாற்றுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். உங்களை காப்பாற்றுகிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு கூட இருக்கிறா. அன்புக்குரியவர்களே, அவர் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு இன்றைய தியான நேரத்தை
நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அவர் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், சகரியா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பா. அடுத்த வசனம் 8வது வசனம், அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதைப் போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பா. முதலாவது, கர்த்தர் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன? ஒரு இக்கட்டின் பாதையிலே நடக்கிறோம், அல்லது பாவத்தின் பாதையிலே நடக்கிறோம், அல்லது இந்த உலக சிற்றின்பங்களிலே நடக்கிறோம். அவைகளில் இருந்து எதெல்லாம் தேவனை விட்டு நம்மை வழி வேறு விதமாய் பிரிக்குமோ அதிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அதிலிருந்து வேறு ஒரு பாதையை, கர்த்தர் காட்டுகிற பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வதற்கு அவரே ஆண்டவர் அனுமதிக்கின்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? காப்பாற்றும்படிக்கு. யாரை காப்பாற்றுகிறார்? ரட்சிக்கப்பட்டவர்களை. வேதத்தில் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார் என்று அப்போஸ்தல நடபடி புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். ரட்சிக்கப்பட வேண்டும். எந்த பிடியில் நாம் இருந்தாலும், எந்த பாதையில் நாம் ஓடிக்கொண்டிருந்தாலும் நாம் ரட்சிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியம். கொடுமையான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நடக்கிற கோர காரியங்களை எல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலங்களில் ஏற்படுகிற கொடுமையான சூழ்நிலையில் நாம் நம்முடைய பாதைகளை சரிப்படுத்த வேண்டும். நம்முடைய வழிகளை, நம்முடைய திட்டங்களை, நம்முடைய நோக்கங்களை ரட்சிப்புக்கு ஏதுவான பாதையிலே கொண்டு வருவதற்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுரை கூறுகின்றார். அந்நாளிலே 8வது வசனம், அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவா. எந்நாளிலே? முதலாவது ரட்சிப்பின் அனுபவம் வேணும். ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் அந்நாளிலே எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவா. ரட்சிப்பின் அனுபவம், மீட்பின் அனுபவம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவம், இயேசுவை சொந்த இரட்சகராக மனதிலே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை பாதைகள் அனைத்திலும் இயேசுவுக்காக ஓட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் காப்பாற்றுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படித்தான் காப்பாற்றினா. என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேனோ
அந்த நாள் முதற்கொண்டு என் வறுமையெல்லாம் மாறினது, என் கஷ்டமெல்லாம் மாறினது. நான் திருமணம் முடித்து என் மனைவி ஊருக்கு நான் போயிருக்கிறேன். உடுத்தின வேட்டி சட்டையோடு போனேன். இன்றைக்கு பேக்கு நுமரை கொண்டு போகிறாங்க. 2 நாள் 3 நாள் தங்குவதற்கு எவ்வளவு பேண்ட் ஷர்ட்டு எல்லாம் கொண்டு போகிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் உடுத்தின வேட்டிக்கு மேலே வேறு ஒரு வேட்டி இல்லவே இல்லை. அன்புக்குரியவர்களே, என் மனைவியினுடைய அம்மா, எங்கள் அத்தை, என் மச்சினர் 2 பேரும் பேசியிருக்காங்க. இவருக்கு ஒன்றும் இல்லை போல, 2 கைலி 2 சட்டை பனியெல்லாம் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அன்புக்குரியவர்களே, அவ்வளவு வறுமையில், அவ்வளவு ஏழ்மை நிலையில் நான் இருந்தேன். ஆண்டவர் என்னை எல்லா காரியத்திலும் காப்பாற்றினா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் என்னை யார் காப்பாற்றுவார்ன்னு சொல்லி கவலையோடு இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறா. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரு சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் நான் காத்து கொள்ளுவேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எவ்வளவு அன்போடு கூட உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த அன்புள்ள ஆண்டவரை விட்டுட்டு நீங்கள் வேற எங்கே போக போகிறீங்க? அவருடைய அன்பை நினச்சி பாருங்களேன். அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன் அப்படின்னா என்ன பொருள்? அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவார், அடிக்கடி நம்மை வந்து பார்ப்பார், நாம் அழுகிற கண்ணீரை துடைப்பார். நம்மை ஆண்டவர் அவ்வளவு நேசிக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு நேசம் என்று சொன்னால் அதற்கு அளவே கிடையாது, அளவே கிடையாது. அவ்வளவு அன்பு. இந்த ஆண்டவருடைய அன்பை மட்டும் என் வாழ்க்கையில் நான் நினச்சி பார்த்து இன்றைக்கும் அப்படியே உட்கார்ந்துருப்பேன். பிரியமானவர்களே, அவ்வளவு அன்பு என் மேலே வச்சிருக்காரு, உங்கள் மேலேயும் வச்சிருக்கிறாரு, உங்களையும் நேசிக்கிறார். நீங்கள் உங்கள் பாதைகளை, வாழ்க்கை பாதைகளை கொஞ்சம் மாற்றி பாருங்களேன். ஜெபம் பண்ணி பாருங்க, வேதம் வாசித்து பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆசையோடு போய் பாருங்களேன். இதுதான் ரட்சிக்கப்படுதலின் ஆரம்பம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நாளிலே உங்கள் வாழ்க்கை பாதைகள் மாற ஆரம்பிக்கும் பொழுது அந்நாளிலே எருசலேமின் குடிகளை கர்த்தர் காப்பாற்றுவார். எவ்வளவு இக்கட்டில் இருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள்ல இருந்தாலும், எவ்வளவு வேதனையில் இருந்தாலும் கர்த்தர் காப்பாற்றுவா. நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. தானியேலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்ற பரிசுத்தவான்கள், அவர்களுக்கு முன்பாக ஒரு சவால் இருக்கின்றது. அந்த சவால் நேரத்தில் ராஜா சொல்லுகின்றா, நான் கொடுத்த கட்டளையின்படி நீ இந்த வழிபாடு நடத்த வேண்டும், இந்த சிலையை நீ வணங்க வேண்டும், அல்லாவிட்டால் எரிகிற சூளையிலே நீங்கள் போடப்படுவீர்கள் என்று கட்டளை. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைப்பார், அவர் தப்பு வைக்காமல் போனாலும் நாங்கள் இதை வணங்க மாட்டோம், இதை சேவிக்க மாட்டோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அக்கினி நடுவில் ராஜா சொல்லுகின்றா, 3 நபர்களை அல்லவா போட்டோம் அக்கினிக்குள்ள, இப்பொழுது 4 பேர் உலாவுகிறார்களே. ஆண்டவர் காப்பாற்றும்படி இறங்கி வந்தா, காப்பாற்றும்படி இறங்கி வந்தா. அன்பு தேவ பிள்ளையே, வாழ்க்கையில்
எப்படிப்பட்ட சூழ்நிலையில், எப்படிப்பட்ட நெருக்கத்தில், எப்படிப்பட்ட துக்கத்தில் நீ ஆழ்ந்திருந்தாலும் கர்த்தர் உன்னை காப்பாற்றும்படி உன் கூட இருக்கிறா. இதை மறந்து போகாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் கூட தான் இருக்கிறா. நீங்கள் கவலைப்படாதீர்கள், கண்ணீர் வடிக்காதீர்கள். கர்த்தராகிய தேவன் உங்களை தினசரி வந்து பார்த்து, அடிக்கடி வந்து பார்த்து உங்களை காப்பாற்றுகிற ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறா. அந்த ஆண்டவருடைய கரத்தில் நம்ம இப்பொழுது ஒப்பு கொடுப்போமா? நம்ம வாழ்க்கை பாதையை கொஞ்சம் சரிப்படுத்துவோமா? எதிலெல்லாம் நம்ம சரியில்லாமல் இருக்கிறோமோ அதெல்லாம் சரிப்படுத்தினால் ஏசப்பா உங்களை காப்பாற்றி உங்களை கடைசி வரையிலும் கைவிடாத நேசர் உங்கள் கூடவே இருப்பா. நாம் செபிப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் ஐயா நல்ல ஆலோசனை எங்களை கொடுத்தீங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க கூட இருந்து அவங்கள காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வேத புஸ்தகத்தில் நீங்கள் எங்கள் கூட பேசுகிறீங்கப்பா. அந்த வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னும் எங்கள் கூட பேசுங்க, வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கவலைகளை மாற்றுங்கப்பா, கண்ணீரை தொடங்கப்பா, வியாதி படுக்கையை மாற்றுங்கப்பா. யார் யாரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் கவலையோடு சோர்ந்து போயிருக்காங்களோ அவங்களுடைய கவலைகளெல்லாம் மாற்றுங்க, துக்கத்தெல்லாம் மாற்றுங்க. வியாதி அவர்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியே போகட்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.